9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஏலி அப்படிங்கிற வார்த்தை எலோயி அப்படின்னு சொல்லி மாற்றமாக வந்திருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதுதான் அதனுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது எதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி அநேகருக்கு இது ஒரு குழப்பமான வார்த்தையாக இருக்கும். அநேகருக்கு இதை குறித்து பேசும்போது என்ன சொல்லன்னு தெரியாது. தேவனே சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இவர் யாரை நோக்கி சொல்லுகிறார்? இவர் தானே தேவன். இவர் தேவனானால் யாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அநேகருக்கு குழப்பமாயிருக்கும். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார்? ஒருவேளை வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணினதுனால அந்த வசனங்களை சொன்னாரா அப்படின்னு கேட்டால், அப்படி அவர் மனப்பாடம் பண்ணினதுனால வசனத்தை ஒப்பித்து கொண்டிருந்தார் அப்படின்னா அநேக வசனங்களை சொல்லியிருக்கணும். அப்படியல்ல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தை நிறைவேற்றினார். அப்படியே கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. தள்ளப்பட்டது போல காணப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், ஆனாலும் அவர் நமக்காக பாவமானார். அவர் பாவங்களை சுமந்து கொண்டு நமக்காக பாவமானபடியினால, பாவத்தினால் ஒரு மனுஷன் எப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவானோ அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். அவர் பாவம் செய்யவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ஆகவே அந்த சூழ்நிலைக்குள்ளாக கைவிடப்பட்டவராக தள்ளப்பட்டவராக காணப்பட்டார். ஒரு நிமிஷம் அவருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதாக நம்முடைய பாவங்களை சுமந்தபடியினால, அப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டபடியினால அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார். தேவன் தன்னை மறந்தாய் கைவிட்டார் என்று சொல்லிலாம் அவர் நினைக்கல. ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடினால அந்த மரணத்துக்கு ஒப்பான வேதனைக்குள்ளாக அவர் கடந்து போகும்போது, பாவத்தின் சம்பளம் எப்படி இருக்கும்னா தேவனால் கைவிடப்படுதல். ஆகவே அந்த கைவிடப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக அவர் போனபடினால அந்த வார்த்தையும் கூட சொன்னார். நமக்காக நம்முடைய ஸ்தானத்திலிருந்து அந்த வேதனையை அனுபவித்து அந்த வார்த்தையும் அவர் சொன்னார். அப்படியே அல்லாமல் நம்முடைய உணர்ச்சிகள் அங்கு வெளிப்பட்டதே அல்லாமல் அது அவருடைய சொந்த உணர்ச்சியும் அல்ல, அவர் சொந்த பாவத்துக்காக அங்கே நியாயம் தீர்க்கப்படவும் இல்லை. எப்படி நம்முடைய பாவத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட்டாரோ அதுபோல் நம்முடைய உணர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த நேரத்தில் அதுதான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த நேரம் வெளிப்பட்டதே தவிர அவர் தன்னுடைய சொந்த விசுவாசத்தில் தேவன் தன்னை கைவிட்டதாக எப்போவுமே நினைக்க மாட்டார். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக, இந்த பாவத்தை சுமந்தது நிமித்தமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினையும் தள்ளப்படுதலையும் அவர் அந்நாளில் ஏற்றுக்கொண்டு தள்ளப்பட்டவராக கைவிடப்பட்டவராக அந்த மாதிரி தேவன் அந்த வார்த்தைகளை வேதத்தின் வார்த்தையின்படி அதை நிறைவேற்றும்படியாகவும் அந்த தள்ளப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கைவிடப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக அவர் நமக்காக கடந்து போனபடினால அந்த காரியத்தை நிறைவேற்றினேன் என்பதற்கு அடையாளமாகவும் தான் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறிற்று, மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாயிற்று, அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டேன், அந்த கைவிடப்படுகிற தன்மையை ஏற்றுக்கொண்டேன், அது முடிந்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக அந்த வார்த்தையை அன்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மற்றபடி நாம் நினைப்பது போல அவர் தான் கைவிடப்பட்டதாக நினைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் வேத வாக்கியங்களை அவர் மனப்பாடம் பண்ணியதுனால அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் கிளிப்பிள்ளையை போல திரும்ப சொல்லி கொண்டும் இருக்கவில்லை. ஸ்தோத்திரங்கத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நமக்காக கைவிடப்பட்டவராக சிலுவையில் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து உறுதியாக பற்றி கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்தவருக்கு மகிமை செலுத்தி, அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அப்படி நாமும் மகிமைப்படுவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், வேறு யாரும் அது செய்யலை. ஆகவே அவரை அல்லாமல் வேறு யாருக்கும் மகிமை செலுத்தாமல் இருப்போம். அவரை விட உயர்ந்தவர் பூமியில் வேறு ஒருவரும் கிடையாது.